ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஆலு பரோட்டா செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்து 1/4 தேக்கரண்டி கடுகும் சேர்த்து கருவேப்பிலை ரம்பையும் சேர்க்குறேன். சேர்த்து 2 மீடியம் சைஸில் வெங்காயம் கட்டமாக கட் பண்ணி 2 பச்சை மிளகாயும் சின்னதாக அரிஞ்சு அதையும் அதுக்குள்ளே சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்க விடுவோம். பச்சை வாசனை போக வதங்க விட்டு இதுக்கு கொத்தமல்லியில் கொஞ்சம் தூவி விடுறோம். கூடுதலாக சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன். சேர்த்து மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 தேக்கரண்டி சேர்க்குறேன். சேர்த்து தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 தேக்கரண்டி அவங்கவுங்களுக்கு காரம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நான் நல்லா அவிய விட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துருக்குறேன். எடுத்து இதையும் இதில் சேர்க்குறேன். இது ஒரு 500 கிராம் உருளைக்கிழங்கு. இப்போ இதை நல்லா எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வலித்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் சப்பாத்திக்கு விறகின மாதிரி கொஞ்சம் மாவு கோதுமை கொஞ்சம் விறகி உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தான் இதை வச்சு நான் ஆலு பரோட்டா செய்ய போகிறேன். இப்போ அதை தட்டி இதுக்குள்ளே இந்த மசாலாவை நான் வச்சு இப்போ சப்பாத்தி தட்டுற மாதிரி நாங்கள் தட்டலாம். கையாலையும் தட்டலாம், சப்பாத்தி கட்டையாலையும் தட்டலாம். இது காலையில் சாப்பாடுக்கும் பின்ன இரவு சாப்பாடுக்கு டீ டைமுக்கு கூட இதை சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு துணையாக சைடிஷ்ஷாக ஒன்றுமே தேவையில்லை. சட்னியோ சாம்பாரோ ஒன்றும் தேவையில்லை. இதை உள்ளுக்கு இருக்கிற கறியிலே காணும். நாங்கள் கொஞ்சம் காரமாக செஞ்சால் நல்லா காரமாக இருக்கும். இப்போ இது எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இது ஒரு 4-3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 500 மாவு செஞ்சுருக்கிறேன். சப்பாத்திக்கு மாவு, கோதுமை மாவு. இது ஒரு 3-4 பேர் காலை சாப்பாடு உணவாக எடுத்துக்கலாம். இது அவ்வளோ சிம்பிளான ரெசிபி. பெரிய வேலை ஒன்றும் இல்லை. சும்மா உருளைக்கிழங்கு மசாலா செய்துட்டு நாங்கள் சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி கறிகளை உள்ள வச்சு நாங்கள் சப்பாத்தி மாதிரியே தட்டி போட்டு எடுத்தால் எங்களுக்கு காலை உணவும் ரெடி ஆயிரும், இரவு உணவும் ரெடி ஆயிரும், ஈவினிங் டீக்கும் ரெடி ஆகிருக்கும். சரியான சிம்பிளான ரெசிபி. இதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நான் சின்ன சின்ன வீடியோலாம் போடுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய வீடியோ யூடியூப்லேயும் பெரிய யூடியூப்லேயும் போடுறேன். போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.